மே 16 தேதி ஒரு போர்க்களத்தை சந்திக்கவிருக்கிறோம். அந்த போர்க்களத்திற்கு கூடி போன்றதோட உங்களுக்கு வந்துள்ள கூடி மூலமாக செயல்படாத ஜெயலலிதா ஆட்சியை நாட்டை விட்டு விரட்டிட தமிழகத்தில் தலைவர் கலைஞர் தலைமையில 6வது முறையாக திராவிட முன்னேற்ற ஆட்சியை உருவாக்கிட சமாதானத்தை கொண்டிருக்கிறேன். கடந்த மே மாதம் 24ஆம் தேதி இது பொங்கல் தேர்தல் கேட்கும் பேரணியை நான் நடத்தினேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நோக்கி இளைஞர்களுக்கு வெற்றியை பெறுவது அதற்கான வேட்பாளர் பூர்த்தியவர்கள் தமிழெல்லாம் உங்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர், உங்களால் ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடியவர் மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்து கழகத்திற்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் துணையாக இருந்து உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளரை தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்வு செய்து உங்களிடத்தை ஒப்படைத்திருக்கிறார். ஆக தலைவர் கலைஞர் அவர்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் மூர்த்தி அவர்களை வெற்றி பெற வைக்கிறோம். வெற்றி பெற வச்சீங்கன்னா அதுக்குதான் உங்களை தேடி நாடு வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் திட்டம் என்ன? அதான பாதாளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை உங்களிடத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அது வெறும் தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியாக அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 2006 தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் நம்முடைய கலைஞர் அவர்கள். அப்ப நாடு கொடுத்த வருஷமான தெரியுமா? பூர்வமாக திமுகவ வெளியிட்டு வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தலில் கதாநாயகன் சொன்னாங்க, ஹீரோ நாங்க. இப்போ 2016ஆம் ஆண்டை நோக்கி நாம் நடத்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு வெறும் ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ. சூப்பர் ஹீரோ கதாநாயகனா உங்களுக்கு தெரியும். நானே ஒரு கதாநாயகமாக வந்திருக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். கஷ்டப்படுத்த சொல்றேன். ஆக ஒரு கதாநாயகன் தான் சினிமால வில்லனிருந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். வில்லனிடமிருந்து சினிமாவில கதாநாயகன் காப்பாற்றுவார். அது மாதிரி வேலையாகிற வில்லியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுகிற ஒரு கதாநாயகனாக தலைவர் கலைஞருடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது கூட நாடு நன்றாக உணர்ந்திருக்கிறது. நீங்க தான் தேர்தல் அறிக்கை படிச்சீங்களா படிக்கலையா? டிவியில பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா தலைவர் சொன்ன உறுதிமொழியெல்லாம் நம்புறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற தலைவர் சொன்னதான் செய்வார், செய்வதெல்லாம் சொல்லுவார் உங்களுக்கு தெரியுங்க. மொத்தம் 501 உறுதிமொழிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. புத்தகமே இருக்கு என் கையில, ஒரு பெரிய புத்தகமே இருக்கு. எல்லாத்தையும் படிக்க எனக்கு நேரம் இல்லை. அதனால சுருக்கமா சில வருஷம் மாத்திரம் குறிச்சிட்டு வந்திருக்கிற உங்களிடத்தை எடுத்து சொல்றீங்க. நான் மறந்துடுவேன். 501 1 தான் உங்களிடத்தை பட்டு தான் சொல்லிட்டு போயிடுவேன். 501 உறுதிமொழி தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக
சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்கள் மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, மகளிருக்காக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா 500 பேர் உறுதிமொழிகிற தேர்தல் வாக்குறுதியாக தலைவர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமா நான் தலைப்புச் செய்திகளாக சொல்றேன். தாய்மார்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் தான் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதிமொழி. அந்த மதுவிலக்கு யார் சொன்னா செய்வார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? கலைஞர் சொன்னா செய்வார் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்புறமா சொல்லுங்க. மதுவிலக்க கலைஞர் அமல்படுத்துவதாக உறுதி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஊழலை அதோடு ஒழிப்பதற்கு லோகாயுக்தா சட்டம் கொண்டு வருவது கலைஞர் சொல்லியிருக்கிறார். அது தேர்தல் உறுதிமொழி இருக்கு. அதே மாதிரி சேவை உரிமை சட்டம். சேவை உரிமை சட்டம்னா அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனுக்குடன் தகவல் சொல்லணும், உடனுக்குடன் தீர்த்து வைக்கணும். அதுக்காக ஒரு சட்டம் தான் சேவை உரிமை சட்டம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அறிவிப்பு. நமக்கு நானே பயணத்தின் நேரத்தில் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்த உங்களுக்கு தெரியும். ஒரு தொகுதி 2 தொகுதிகளை 234 தொகுதிகள் சுற்றி வந்தவன் இந்த ஆனந்த் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தொகுதியோட அந்த 234 தொகுதிகள் சுற்றி வந்தப்போ எல்லா தரப்பு மக்களையும் அந்த குறிப்பா ஒவ்வொரு தொகுதிகளும் தவறான மாணவர்களை, இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். கல்லூரியில படித்துக் இருக்கக்கூடிய மாணவர்கள் அது அத்தனை பேரையும் சந்திச்சப்போ திமுக ஆட்சியில் ஏற்கனவே 5 பேர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ செஞ்ச பாதைகள்லாம் சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, இப்ப ஜெயலலிதா ஆட்சியில எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது, எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்பா மாணவர்கள் சொன்னது தெரியுமா? நாங்க எங்களுடைய கல்விக்காக வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறோம். அந்த கடனை முழுமையாக எங்களுக்கு உடனுக்குடன் செலுத்த முடியல, குறித்த நேரத்தில் செலுத்த முடியல. அப்படி கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தால் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அந்த வட்டிக்கு வட்டி செலுத்த வேண்டிய ஒரு சூழலை கூட எனக்கு வந்துருது. ஆகவே தயவு செஞ்சு அந்த வட்டியை மாத்திரம் எங்களுக்கு ரத்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு மாணவர்கள் தான் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. நானும் என்ன பண்ண தெரியுமா? நம்முடைய தேர்தல் அறிக்கைக்குழு, அந்த அறிக்கைக்குழு எடுத்து சொன்னேன். அதுக்கு பிறகு நானும் தேர்தல் அறிக்கைக்குழு ஒன்றை சேர்ந்து தலைவரிடத்தில் சொன்னோம். தலைவர்கள நான் மாணவர்களெல்லாம் சந்திச்ச நேரத்தில் அவர்கள் வட்டி கட்டக்கூடிய ஒரு கொடுமையில சிக்கி தொலைச்சிட்டு இருக்கிறாங்க, கட்ட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அந்த வட்டியை ரத்துவதை சொல்லி மாணவர்கள் ஒத்துழைப்பதாக கேட்கிறாங்க. எனவே செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே கலைஞர் என்ன சொன்னா தெரியுமா? வட்டி இல்ல, முழுமையான கடனை தள்ளுபடி செய்யுங்க, மாணவர்களுடைய கல்விக்கு முழுமையும் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கலைஞர் உறுதிமொழி தந்தார். அந்த உறுதிமொழி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்க
ஆட்சியில கொலை நடந்திருக்கு. அது ஒரு பக்கம். மின் தட்டுப்பாடு, மின் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. ஆக இந்த நிலையில 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தக்கூடிய சட்டத்தை வேலையெல்லாம் கொண்டு வந்தார். கலைஞர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே, கலைஞர் முதலமைச்சராக வந்த உடனே மின்கட்டணம் மாதம் ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும். இதனால் 60 ரூபாய்ல மின்கட்டணம் உச்சமாகும். இதனால் பதில் சொல்ல தெரியுமா? மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை செலுத்துகிற காரணத்தினால குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரை மிச்சப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதேபோல இந்த பதவிக்கு நான் வந்தபோது, நமக்கு நாங்கள் பயணத்திற்காக வந்தபோது அண்ணாநகருக்கு சென்ற உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடையை நீக்கணும். நாங்கள் வந்தா செய்வோம். எப்ப இப்ப இல்ல, நமக்கு நாங்கள் பயணத்தில் வந்ததை கடந்த மே மாசம் 24ஆம் தேதி அன்னைக்கே சொன்னா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியல, மறந்துக்க மாட்டீங்களே. தேர்தலுக்காக வந்து பேசுறீங்க, நினைக்க மாட்டீங்களே. நிச்சயமா உறுதியா சத்தியமா என நம்பிக்கை இருக்குல்ல. ஆக அவங்களுக்கு நான் சொல்லிட்டு போனேன். அதுக்கு பிறகு ஒரு போராட்டத்தை நடத்தலாம். அது என் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ மத்திய அரசு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு, ஒரு விருதுகளை தந்தது. இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு சொல்லிச்சு, ஜல்லிக்கட்டு நடத்தின அனுமதியை நான் நிச்சயமாக விரைவிலே பெற்றுத் தருவோம் என்று நம்பிக்கை தந்தாங்க. அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு கலைஞர் அறிவிப்பு வெளியிட்டார். உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்துழைக்கிறோம். மற்றவருக்கு நம்பிக்கை தந்திருக்கிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் என்று கலைஞர் சொன்னார். ஆனால் நடைபெறவில்லை. அந்த நம்பிக்கை நிறைவேற்றப்பட சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போது நான் அடுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன். ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, மஞ்சு விரட்டு, ரேகலப்பள்ளி போன்ற அந்த விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாருடைய நடவடிக்கைகளை ஈடுபடுவோம் என்ற நம்பிக்கையை ஆரம்பத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 94 எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாமினேஷன் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்காக பதிவு செய்யக்கூடிய அலுவலகம், வேலை கேட்டு பதிவு செய்யக்கூடிய அலுவலகம். அந்த அலுவலகத்தில் 94 லட்சம் பேர் வேலை கேட்டு பதிவு செய்வதற்காக பிஏ, எம்ஏ, பிகாம், எம்காம், பிஎஸ்சி, எம்எஸ்சி என்று படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் கலைஞர் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், உடனடியாக ஆட்சிக்கு வந்தவுடனே 2 லட்சம் இளைஞர்கள் கொண்டு தமிழக முழுவதும் வணிக அமைப்புகள் உருவாக்கப்பட்டு மாலை, கிரானைட், கார்பன் போன்ற தொழில்களை அரசும் சேர்ந்து வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையில தேர்தல் அறிக்கையில கலைஞர் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்குறுதிகளை எல்லாம் எங்களுடைய மத்தியிலே நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உறுதியாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையை நான் உங்கள் இடத்தை வலியுறுத்தி வற்புறுத்தி காட்ட விரும்புகிறேன். அனைவருக்கு நான் கேட்க விரும்புவது, அவர்கள் நேரடி அவர்கள் உங்கள் மத்தியில வந்து வாக்குகளை கேட்க விடுவார். முதல்வர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், கடந்த முறை அவர் 2016ஆம் ஆண்டு தேர்தல் நின்ற நேரத்தில் அவர் வழங்கிய அந்த உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை இதுவரை ஒன்றாக நிறைவேற்றிருக்கிறாரா? ஆட்சிக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டமன்றத்தில்
வட்டவச்சப்படமாக 118 விதியை பயன்படுத்தி 200க்கு மேற்பட்ட உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை அவர் எடுத்துச் சொன்னாங்க. அதில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா? இந்த மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து பணிவோடு கேட்க தமிழன்னைக்கு நிறைவேற்றும் என்று சொன்னாங்க. இதை வச்சுட்டாங்களா? அதை என்ன சொன்னாங்க? அந்த 110 விதியில சொல்லப்பட்டிருந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை இப்படி அமெரிக்காவில் ஒரு சுதந்திர இருக்கிற எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு தெரியும். அது மாதிரி ஒரு சுதந்திர சிறப்போட கைப்போட சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு செங்கலையாவது எடுத்து வச்சு பணியை தொடங்கி இருக்கிறாங்களா? தயவுசெய்து சொல்லுங்க. சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றீங்க. அம்மா ஜெயலலிதா அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, சிலையை வச்சுட்டீங்களா? நான் கேட்கிறேன். இல்லைங்க, இதே மதுரை தோப்பூரில் துணைநகரம் ஆயிரம் சொன்னீங்களா? அந்த துணைநகரம் அமைஞ்சிருச்சா? கேட்கிற உடனே கேட்க அமைஞ்சிருச்சா? இல்ல. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்படும் என்று ஜெயலலிதா சொன்னாங்க. அது வந்துருச்சா? இல்ல. இந்த மதுரைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜெயலலிதா ஒரு பட்டநாமத்தை கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த ஆட்சியில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தொழில் வளர்ச்சியில கடைசி மாநிலம் 21வது வருடத்துக்கு போயிட்டோம். தொழில் வளர்ச்சியில இன்னைக்கு தமிழ்நாடு. அதாவது தொழில் முதலீடு ஈர்ப்பதில் 13வது இடத்திற்கு தமிழ்நாடு போயிருக்கு. தமிழக அரசு ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்தப்போ 1 கோடி ரூபாய்க்குள்ளதா, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ளதா கடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப நேரடி ஆட்சியில 4 லட்சம் கோடியை வாங்கி கடனில் முறையை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற மீண்டும் தமிழ்நாட்டில் 6வது முறையாக கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு உண்டாக வேண்டும் என்றார். கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு செஞ்ச முதல் வேலை என்ன? மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தினாங்க. அதே மாதிரி பேருந்து கட்டணத்தை 50% 75% உயர்த்தினாங்க. கழக ஆட்சிகளை உங்களுக்கு தெரியும். ஆவின் பால் கழக ஆட்சியில 1 லிட்டர் 17 ரூபாய் 75 பைசா திமுக ஆட்சியில. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 1 லிட்டர் பால்களை 34 ரூபாயாக உயர்த்தி குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால் மட்டும் இந்த ஆட்சியில 16 ரூபாய் 25 பைசாக்கு உயர்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் எங்களும் ஊழல், எவ்வளவு ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எந்த விடுதலைக்கு போனாலும் லஞ்சம் கடைபிடித்தாகிறது. ரூபாய் கேனட்டோடு 1 லட்சம் ரூபாய் கேனட்டோடு 1 லட்சம் கோடி தாழ்வான ஊழல், 1 லட்சம் கோடி மீன் கொள்முதல் ஊழல், சட்டத்திற்கு முட்டை வாங்குறதுல குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முட்டைகளை கொள்ளைக்கு ஆட்சிதான் இந்த இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நேரடி ஆட்சி என்பதை நீங்க நம்புகிறீர்கள். அதே மாதிரி ஆவின் பாலையும் கலப்பட செஞ்சு ஊழல் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் நேரடி ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி நடத்தக்கூடிய ஜெயலலிதா நிர்வாகம் எப்படி போயிட்டு இருக்கு? கோட்டைக்கு கூட முறையா வர்றதில்லை. ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய முதலமைச்சர் 5 வருஷம் நீ ஆட்சியில் இருக்கணும்னு உத்தரவு போட்டு முதலமைச்சராக இருந்து உட்கார்ந்து ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் கோட்டைக்கு ஒழுங்கா வந்தாரா? இல்ல. நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்கள் இருக்காங்க, தனியார் கம்பெனி கூட இருந்துங்க, ஒரு அரசு ஊழியர்ல உரிமையா இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு லீவு போட்டா விடுமுறை நாள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவங்க அலுவலகத்துக்கே வராம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க நியாயமா இருக்குமே. ஆனா முதலமைச்சர் கோட்டைக்கு வராமலேயே அரசாங்க சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார் சொன்னால் நாம் தரக்கூடிய முறைப்பாடு தான் இன்றைக்கு நேரடியாவுக்கு சம்பளம் வாங்கக்கூடாது. அதை வாங்குவதற்கு நியாயம் இருக்கா? ஆகவே நான் உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவர் மாநில தோட்டத்திலிருந்து கோட்டைக்கு தப்பித்தவர் வருவதாக இருந்தால் ஒரு 60 வருகிறார்.
திருவிழாவுக்கு போகிறார், இல்லைன்னா கொடநாட்டுக்கு போகிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே தான் 5 வருஷமா ஒரு முதலமைச்சர் தேர்தலாக இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பேராபத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில கலைஞர் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உருவாக வேண்டும். நமக்கு நாமே பயணம் நான் நடத்துவேன். அவர்கள் நடத்திய நேரத்தில் 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் சந்தித்து அவரை சந்திப்பதற்கு பிறகு நான் பத்திரிகை நிறுவனத்தை எடுத்து சொன்னேன். என் தலைவர் கலைஞரிடத்தில் குறிப்பிட்டு சொன்னேன். எல்லா அரசியல் கட்சி தலைவர் அடிக்கடி நான் சந்திக்கிற போது சொன்னேன். என்னுடைய நண்பர்களிடத்தில், என்னுடைய சகோதரத்தில் யாரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் அந்த அலுவலகத்தை பற்றி இடத்தை கேட்பார்கள். அப்படி கேட்கிற நேரத்தில் நான் தொடர்ந்து அவர்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? இது யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது மக்கள் அவர்கள் தேடி போகக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகள் தான் உங்களை தேடி வரும். அதனால உங்களை தேர்தல் வந்து கொண்டிருக்கிறோம். அவன் எதிர்ப்பு சொல்லுங்க. அதுவும் தேர்தல் அறிக்கையை கலைஞர் சொல்லியிருக்கிறார். மக்களை தேடி உங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் யாராக இருந்தாலும் உங்களை தேடி வருவார்கள் என்று தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தேர்தல் அறிக்கை வெறும் மாநில அளவில் மட்டும் தந்திருக்கக்கூடிய உறுதிமொழிகள் என்ற மாவட்டங்களிலும் இதுவரை இந்தியாவில் எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒரு சாதனை. ஓராளவில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட எடுத்து பாருங்கள். திமுக தான் மாநில அளவில் தேர்தல் அறிக்கையை பெறுவது மட்டுமல்ல, மாவட்ட அளவில் உறுதிமொழிகளை தந்திருக்கிறது. காரணம் மக்களை உங்களுக்கு எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கிற சூழலில் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னால் வருகிற 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மதுரை கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்றத்திற்கு நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளராக காங்கிரஸ் பேரவைக்கும் புதிய தமிழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதேபோல விடுதலை மக்கள் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, இப்படி பல்வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்முடைய சகோதரர் மூர்த்தி அவர்கள். நாட்டுக்கு வேணாம் பெருமையாக சொல்லணும்னா தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். எனவே உறுதியோடு கேட்கிறேன், பணியோடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். உங்களிடத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய அந்த நட்பின் காரணமாக கேட்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி கலைஞருடைய மகனா